நான் எய்ம் பண்ணது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது. இன்றைக்கி டே 139 மார்னிங் 12 o'clock ஷிஃப்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா பைக் ரெடி ஆகுறதுக்கே வந்துட்டு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அப்போ 12:30 வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணிவிட்டு நான் போய் ஒர்க் ஷாப்லேயே நின்றுட்டேன், மெக்கானிக் ஷாப்லேயே. அவரும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒரு 12:15 போல். நானும் ரெடியாகவே தான் இருந்தேன். ஸோ 12:30க்கு உடனே கிக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த 4 o'clock வரைக்கும் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதிகபட்சமாக வந்துட்டு 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ரொம்ப லாங்கில் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு 10 kilometers 8 kilometers அந்த மார்னிங் ஷிஃப்ட்டில் மட்டுமே வந்துட்டு 3 லாங்கை கொடுத்துருந்தாங்க. அதுலேயே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயந்தான். 20 ஆர்டர்ஸ்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பண்ண முடியும். 12 o'clock 12:30 அந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நைட்டுக்கு ஓகே பண்ணலாம். ஏன்னா நான் யூஸ்வலாக எடுக்கிற ஷிஃப்ட்டில் 12 to 4 or 5, அப்புறம் 7 to 10 or 11 அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். அந்த டைமில் வந்துட்டு முடிக்கலான்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போ 16 ஆர்டர்ஸ் தான் வந்துட்டு எய்ம் பண்ணி வச்சுட்டு இப்போ 7 to 10 o'clock ரீச் ஆகிற டைமில் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணியிருந்தேன். அவங்க கொடுத்தது ½ an hourக்கு அப்புறம் தான். அது பிக்கப் பண்ணிவிட்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு இப்போது ரூமுக்கு போயிட்டுருக்குறேன். ரொம்ப டயர்டாகவே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் வேறு ஓட்டவும் இல்லை. நான் எய்ம் பண்ணது ஒன்றா இருக்குது, நடக்கிறது ஒன்றா தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு 10 daysக்குள்ளே வந்துட்டு ஒரு இதை முடிக்கணும். அது முடிச்சிட்டேன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாள் கேப் விட்ட காரணத்தினால சம்மந்தமே இல்லாமல் நான் சொன்னேன், அதை எய்ம் பண்ணது அப்படியே தள்ளி போகுது. எனிவே முடிச்சிடுவோம் சீக்கிரமாக.